ஹலோ மக்களே, விஷால் இசை செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம ஆதிலக்ஷ்மியும் ஸ்ரீஜாவும் சேர்ந்து இசையை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு செயலை பண்ணும்போது, இது தெரியாமல் நம்ம சுபத்ராவும் ராவணனை வதம் பண்ணுறதுக்கு ஒரு செயல் பண்ணுறாங்க. அந்த இடத்துல நம்ம இசைக்கு உயிருக்கு ஆபத்து வருது. அதுலேருந்து நம்ம விஷால் இசையை காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் ஸ்ரீஜா தான் ஆதிலக்ஷ்மிக்கு ஹெல்ப் பண்ணது விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட நம்ம சுபத்ரா இப்போவாது ஸ்ரீஜாவுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி ஒரு செயல் பண்ணாங்களா? வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நம்ம இசையும் கண்மொழிச்சு பார்க்கும்போது அப்படியே பதட்டாயிடுறாங்க. என்னடா நம்மளை சுத்தி பட்டாசு எல்லாம் வச்சிருக்காங்களே, இதை நம்ம எதிர்பார்க்கவே இல்லை, நமக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறாங்க. ஆதிலக்ஷ்மி தேவையில்லாம அதை ஒரு பொருளை நம்ம இசைக்கு வற்புறுத்தி கொடுத்தத ஞாபகம் வருது. எல்லாத்துக்கும் காரணம் அப்போ ஆதிலக்ஷ்மி தான். நம்மளை யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா? நம்மளால எதுவுமே சத்தம் போடக்கூட முடியலையே. இசையோட வாயில ஒரு துணியை கட்டி அப்படியே இசையோட சவுண்டு வெளியில கேட்காதவாறு ஒரு செயலை பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம இசையும் நம்ம எந்த இடத்துல இருக்கோன்னு கூட தெரிய மாட்டேங்குது. விஷால் நம்மளை தேடி எப்படியாவது காப்பாற்ற மாட்டானா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோட இருக்காங்க. அதே சமயத்தில் சுபத்ராவும் நிகழ்ச்சிகள்லாம் நேரம் ஆகிட்டே இருக்கு, இசை எங்கே தான் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஷால் கிட்ட சொல்லும்போது, விஷாலும் பக்கத்தில் எல்லாமே தேடி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எங்கேயாவது இசை கண்ணில் பட மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் ஆக ஆக பதட்டம் அதிகம் ஆகிடுது. இசைக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமோ, இசை நீ எங்கே தான் போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு விஷால் ஒரு பக்கமாக தேடும்போது நம்ம இசை அப்படியே மேலேருந்து விஷாலை கவனிச்சிடுறாங்க. விஷால் விஷால்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பித்தாலுமே வாயிலிருந்து வார்த்தைகள் அவங்களுக்கு வர மாட்டேங்குது. அந்த துணியை வச்சு கட்டியிருக்கனால அந்த சவுண்டு எதுவுமே நம்ம விஷாலுக்கு கேட்கவும் மாட்டேங்குது. விஷால் சுற்றி எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. இசையை மட்டும் காணலையே அப்படி சொல்லிட்டு பதட்டம் ஆகிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, சுபத்ராவுக்கு அந்த மரியாதை கிடைக்கும் போது நீங்கள் தான் இந்த ராவணனை வதம் செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம சுபத்ரா கிட்ட சொல்லும்போது, சுபத்ராவும் சரின்னு சொல்லிட்டு அந்த வில்லையும் அம்பையும் எடுத்து நம்ம சுபத்ராவோட கையில் அந்த சாமியார் எல்லாம் கொடுக்குறாங்க. இந்த சமயத்தில் கரெக்டாக நீங்கள் ராவணனை வதம் செய்தே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம சுபத்ரா நம்ம இசை அந்த ராவணனுக்கு பின்னாடி இருக்குது இந்த விஷயத்த தெரியாமல் சுபத்ராவும் அந்த அம்பை ஏறுறதுக்காக தயாராகிட்டே இருக்காங்க. இசை எங்கன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்க விஷாலுக்கும் ஒரு செய்தி வருது. அந்த சின்ன பொண்ணு இசைக்கிட்ட இந்த லெட்டர் கொடுத்துருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்ச உடனே அந்த லெட்டரை பார்க்குறாங்க. அதில் விஷால் எழுதின மாதிரி ஒரு செயல் நடக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்ட விஷாலும் கண்டிப்பாக யாரோ ஒருத்தங்க நம்ம பேரை சொல்லி இசையை பழி வாங்குறதுக்காக தான் இதை செய்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஷாலுக்கும் புரிய வருது. அப்படி இந்த சின்ன பொண்ணுக்கிட்ட உங்ககிட்ட இந்த லெட்டரை யார் தந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை பண்ணும்போது ஸ்ரீஜா தான் இதை செய்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் நம்ம விஷாலுக்கு தெரிய வருது. அதோடு இல்லாமல் ஸ்ரீஜாவை சரியாக விழுதெடுக்கணும். ஆனால் இந்த சமயத்தில் ஸ்ரீஜா கிட்ட போய் பிரச்சனை பண்ணதை விட இசை எங்கே இருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லிட்டு நம்ம விஷாலும் இசையை தேடிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் நம்ம சுபத்ரா அந்த அம்பை எய்து விட்டுறாங்க. அது கரெக்டாக ராவணனுக்கு மேலே படுது. அதோடு இல்லாமல் அந்த ராவணனுக்கு மேலே உள்ள எல்லா பட்டாசும் வெடிக்க ஆரம்பிக்குது. நம்ம இசைக்கு அதில் தாங்கவே முடியலை. என்ன சத்தம் போட்டாலுமே கேட்கவே மாட்டேங்குது. யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு இருந்துட்டு இருக்காங்க. நம்ம சுபத்ராவும் பக்கத்துல எல்லாம் பார்க்குறாங்க. இசை எங்கே தேடியும் காணலையே, இசை கிடைச்சாலப்பா அப்படி சொல்லிட்டு நம்ம விஷால் கிட்ட கேட்கும்போது, விஷாலும் இல்லைம்மா நானும் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன், இசை எங்கே இருக்கானே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நம்ம விஷாலும் சரின்னு சொல்லிட்டு அந்த ராவணன் வதம் செய்தக்கூடிய அந்த இடத்துல பார்க்கும்போது மேலே பார்க்குறாங்க. அங்கே நம்ம இசையோட ஒரு செயல் தெரியுது. அதை பார்த்து நம்ம விஷாலும் அப்படியே அதிர்ச்சியாகி இசையை யாரோ ஒருத்தங்க அங்கே கெட்டி போட்டிருக்காங்க, இசைக்கு ஏதோ ஒரு ஆபத்துன்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே நம்ம விஷால் அதிரடியாக அந்த இடத்துக்கே போகிறாங்க. தன்னோட உயிரை பற்றி கூட கவலைப்படாமல் இசையை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து இசையை அப்படியே கூட்டிகிட்டு வராங்க. அதோடு இல்லாமல் இசைக்கு என்னாச்சு, மயங்கி விழுந்த மாதிரி இருக்கே அப்படி சொல்லிட்டு பதட்ட ஆனால் நம்ம விஷாலும் இசை எலும்பு அப்படி சொல்லி அவங்களுக்கு தண்ணியெல்லாம் தெளிச்சு பார்க்குறாங்க. இசை எதுக்கும் பயப்படாத, உனக்கு எல்லாம் சரியாயிடும் அப்படி சொல்லிட்டு உடனே பதட்டம் ஆகும்போது இதை பார்த்து சுபத்ரா அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. இசை உனக்கு என்னம்மா ஆச்சு, யாருமா உனக்கு இந்த செயலை செய்தா, நீ அங்கே இருக்கான்னு தெரியாமல் என் கைனாலே நான் அந்த அம்பை ஏது விட்டுட்டேனே, இதனால தான் உனக்கு இந்த நிலைமை ஆச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுபத்ராவும் பதட்டமாக இருக்கும்போது இசை அப்படியே கண் முழிச்ச உடனே தான் நம்ம சுபத்ராவுக்கு நிம்மதியாச்சு. விஷால் அப்படியே அவங்களோட அன்பு அப்படியே நம்ம இசைக்கிட்ட பொழிகிறாங்க.
இதை பார்த்து ஸ்ரீஜா அப்படியே பதட்டம் ஆயிடுறாங்க. என்னது இது, நம்ம ஒரு பிளான் போட்டால் எல்லாமே சொதப்பிடுது. கடைசி நேரத்தில் இந்த விஷால் வந்து இசையை இப்படி காப்பாற்றுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜா பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுறாங்க. ஆதிலட்சுமிக்கு இசைக்கு எந்த ஆபத்து வரல அப்படி தெரிஞ்ச உடனே அவங்களும் பயங்கரமாக பதட்டம் ஆயிடுறாங்க. நம்ம எப்படியாவது சுபத்ராவோட குடும்பத்தை பழி வாங்கணும்னு நினச்சா இப்போ எல்லாமே மாறி போச்சு. இவனை வந்து சும்மாவே விடக்கூடாது. இந்த ஊரை விட்டு இவங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த குடும்பத்தை பழி வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு ஆதிலட்சுமி அடுத்த திட்டத்தை போடுறாங்கன்னே சொல்லலாம்.